பார்க்கலாம். இங்க வந்தா சாமி நேரா பார்க்கலாம்பா. நீங்க எதை பத்தி கவலைப்படானா நேராவே நீங்க பார்க்கலாம். இப்பதான் கிளம்பி போயிருக்கு. இப்ப வந்து ஒரு சவுண்ட் கொடுத்துச்சுன்னா நேராவே பார்க்கலாம். நீ என்ன வரத நீ ஆள் கிடையாது. சாமியான கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ ஆம்பளை நான் பொம்பளை. நீ 48 பேர்த்த கூட்டு வந்திருக்கேன். நான் யாருக்கு உனக்கு தெரியுமாடா? 5 நிமிஷத்துல உங்களை அழிச்சிருவேன். அடுத்த போயிட்டு நவா மரத்துல போயிட்டு உண்டானதான் இன்னும் ஒவ்வொரு பணம் தூக்கி தான் புரியுதா? எல்லாமே தூக்கி சாமி வந்து 48 பேர்த்துக்கு தூக்கி உடம்ப தூக்கிச்சுப்பா. அப்படியான பணம் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. உனக்கு பெட்டுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப என்ன பார்க்க வந்திருக்கான் வெளியூர்ல எனக்கு தெரியாதுல்ல, இந்த பத்தி தெரியாது. உடம்புல என்ன சீட்டு இருக்குதோ உடம்ப காப்பாற்றி ராதி எல்லாம் கம்மி வெடிக்கணும் அப்படி சொல்லி முட்டை வச்சாங்க. ஒரே வெடிதான். அறுவலாம் ஏறுவேன், விளையாண்டு குதிச்சு விளையாடுவேன், அறுவலை புடிங்கி விளையாடுவேன். ஏந்துட்டா கால் வலி இந்த அரிப்பு மாதிரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஆண் பனை மரமா தான் இந்த இடத்துல இருக்கு. சுற்றுவான இதில் வந்து சொல்றாங்க மேலே பறிச்சு இருக்காங்க சாமி வரும் உண்மையிலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து பாண்டியர்கள் கட்டிய கோயில். தெரியுதா? சாமி உருவாக்கி தரேன் அப்படின்னு தெய்வமா சொல்லி தருக்கலாம். இப்போ நான் செய்யாது கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆக்காத. அவங்க மயில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. எவ்வளோ அழகாக ஆடிட்டு இருக்கு பாருங்க. வாவ். ஆக்சுவலாக இந்த அப்படியே கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே பாருங்கள் அங்கே கோயில் இருக்கா, அந்த கோயிலுக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ அழகாக மயில் டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்ட்டு. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. நான் பக்கத்தில் நெருங்கி போனால் அது ஓடிடுமோன்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது பாருங்கள். ஐயோ அழகுனா அழகு, செம்ம அழகுங்க. அதாவது மயில் ஆட்டன்றது சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருக்குது. நான் பக்கத்தில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த மயில் ஓடிடுச்சு, அங்கே நிற்கிற மயில் பாருங்க எப்படி ஆடிட்டு இருக்கேன். திரும்ப 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 ஓய்யோ ஓடிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கிளைமேட் ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா தான் அதாக இருக்கும், டக்குன்னு ஓடிடுச்சு. சரி கைஸ், ஆக்சுவலாக அங்கே இருக்க கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். Let's get into the video. Welcome back to Daniel video. நீங்க எங்க வந்திருக்கீங்க கேட்டா இது வரைக்கும் இந்த மாதிரியான பிளேஸ்க்கு நான் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வரலாறான வீடியோ பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கடவுள் வந்து பார்க்க முடியும், அதுக்கப்புறம் வியாதியில் இருக்கவங்களை நம்மளால் குணம் பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸில் வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்த என்டையர் வீடியோ ஃபுல்லாகவே அதான் இருக்க போது. இப்போ நம்ம இங்கே வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயிலில் தான் வந்திருக்கோம். இந்த ஐயனார் கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு க்ரோயிங் ஹிஸ்டாரிக்கல் யூடியூபர் வந்திருக்காரு. ஆரியா, அது எங்கடா இருக்குது? இது வந்து திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் பூவாலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. அந்த கிராமத்தோட இறுதி பகுதி பெரிய கண்மாயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல எங்கிட்ட வயல்வெளிக்கு நடுவில் இருக்குது ஐயனார் இருக்கு. அப்படியே உங்களோட சேனல் பேர் சொல்லு. வரலாறு காப்போங்கிறது தான் என்னோட சேனல் பேர். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக வரலாறுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். இந்த பையன் என்கிட்ட பேசும்போது முக்கால்வாசி நேரம் பற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வரலாறோட வீடியோ பற்றி அதிகமாக அதை பற்றி தான் பேசிட்டே இருப்பான். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஜேர்னி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரியாவோட சேர்ந்து நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். அண்ட் ஆரியா வந்து இந்த வீடியோவோட நம்ம கூட சேர்ந்து ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ ஆரியா வந்து ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்துட்டு இந்த பிளேஸ் வந்து பார்த்துட்டு எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டான். ஸோ நம்ம அன்புதானே எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் முன்னாடி போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளேஸ் ஆக்சுவலாக ஒரு வரலாறு பிளேஸாக தான் வந்து நம்ம யோசிச்சுட்டு வந்தோம். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய விஷயம் அவங்களால பண்ண முடியும், கடவுளே வந்து நம்மளால வந்து டேரெக்டாக வந்து பார்க்க வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலாக அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை தான் எல்லாமே. ஸோ வந்து இருக்குன்னு சொன்னால் இருக்குது, இல்லைன்னு சொன்னால் இல்லை. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட இது பொறுத்த வரைக்கும் தான். நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. இந்த ஊர் மக்களை நிறைய பேர் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ அவங்களுக்கு நடக்கும்போது தான் அது வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளேஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துறதுக்கு முன்னாடி நம்ம அம்மாட்ட கூப்பிட்டு பேசிடலாம். சரிங்களா? இந்த கூரையை நீ பிரிக்கிறியா? இந்த இடத்துல நீ சாமி பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்ற? சமயாபுரத்துக்கு பாரு, அம்பிலுக்கு பாரு, ஸ்ரீரங்க பாரு, விரட்டுவாங்களா? அங்கெல்லாம் அப்படி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அங்கே வாங்கி மட்டும் நீ என்ன வரட்ட நீ ஆள் கிடையாது. சாமியான கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. யாரையும் கூப்பிடல இல்ல. இங்க வாங்க நான் வந்து சாமி போறேன் வாங்க அப்படின்னு யாரையும் கூப்பிடல இல்ல. அப்புறம் எதுக்கு உங்களை கேட்கணும்? அவங்க இந்த சாமி கும்பிடுறவங்க அவங்க தெய்வம் அப்படி சொல்லி 48 பேர் வந்து என்ன கூரை வந்து கைய போயிட்டு வெளியே போயிட்டாங்க. இவங்க புத்துல போயிட்டு உட்காந்துட்டாங்க. நாங்க உட்காந்துட்டேன்.
இப்படிதான் சொன்னேன். கூரை பிரிக்கிறியா பிரிச்சு பாரு, நீ ஆம்பளை நான் பொம்பளை, நீ 48 பேத்த கூட்டு வந்திருக்க, நான் ஒரு பொம்பளை. அந்த அப்பா வாய் திறக்க மாட்டாரு, புத்துல உட்காருமா நாங்க பாத்துக்கிறேன், முடிஞ்சா பாத்துக்க. கூரை இழுக்க வந்தான், இழுத்து பாரு, இல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா, 5 நிமிஷத்துல உங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னே ஒரு பையன் என்ன செஞ்சா, கூரை பிரிக்க முடியாம சாமி வந்து ஒரு சூடை தடுத்து, யாருப்படா யாரு ஜெயிப்பா, நான் ஜெயிப்பானா நான் அவன் ஜெயிப்பானா அப்படியே ஒரு சூடத்தை கொடுத்துனேன். எல்லா பையனுமே 48 பேர்த்த போயிட்டு நவாமரத்துல போயிட்டு உழுந்தவன் தான். இன்னும் ஒரு பணம் தூக்கிட்டு தான் இருக்கு. புரியுதா? எல்லாமே தூக்கி சாமி வந்து காப்பாத்துவாரு. 48 பேர்த்தையும் தூக்கி பணமா தூக்கி வச்சுப்பா, பணமா தூக்கி எவ்வளவுங்க வரலையங்க. என்னால ஒரே ஒரு பையன் தான் கால வந்து சரணாடிட்டான். எப்படி நான் வந்து தப்புதாக்கா, அவங்க பேச்ச கேட்டு வந்துட்டேன், என்னை காப்பாத்துக்கா அப்படின்னு தண்ணியை கழிச்சுட்டேன், காப்பாத்துட்டேன். மத்தவங்க யாருன்னு தயவு செஞ்சு 48 பேரும் போகக்கூடாது. இன்னைக்கு எங்க பட்டவங்க நான் மெட்ராஸ்ல இருந்து நான் செல்லு மூலியமா போவோம், வேளாங்கண்ணி செல்லு மூலியமா போவோம், நாகப்பட்டினம் அங்க போவோம், இங்க முக்கம்பு வாத்தலை இங்கிட்டு எல்லாமே பரவிடுச்சு. இந்த இடம் இங்கிட்டு இந்த சைடு அம்பிலு, இங்கிட்டு திருக்காட்டுப்பள்ளி, இங்கிட்டு தஞ்சாவூர், நானா கல்லையகர அம்மா சொல்லுவாங்களே அங்கிட்டு எல்லாமே அந்த ஊர் பூரா நிறைய பரவிடுச்சு. இந்த இடத்துல நான் ஃபேமஸா தான் இருக்கேன். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு போங்க உன்னை காப்பாத்துவாங்க, நீங்க உயிருக்கு போராடுது காப்பாத்துவோம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்லயே தேங்காய் உடைச்சிட்டாங்க. எங்க ஊர்ல பெரிய பணக்காரங்க, யாரு எங்க ஊர்ல சரியான பணக்காரங்க செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. தேங்காயில வச்சு அந்த பொண்ணு என்னை காப்பாற்றணும், புட்டே தூக்கணும், அந்த இது எல்லாம் போறாங்க பார்த்தீங்களா, அவரை கிளம்பி போயிட்டாரு. வந்தால எங்க ஊர் தான் பெண்ணு வந்து. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரவங்க பூரா என்ன கைக்கு ஆளு இன்னைக்கு நடக்க முடியாதவங்க கூட, ஒண்ணுக்கு வராதவங்களை கூட காப்பாத்துருங்க. ஓகேவா? அதே மாதிரி புத்துநோயா கல்லு அடப்பா எல்லாமே நான் இந்த வயிற்றுல இருந்து எலுமிச்சம்பழத்துல எடுத்துருவேன், சரியா போயிடும். எல்லாமே சாமி கொடுத்த வரோம். உனக்கு பெட்டுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நீ கால் வலிக்குதான்னு சொல்ல ஒரு 5 நிமிஷத்துல ஒரு கத்தில எடுத்துட்டு போயிடும், கால் சரியா போயிடும். அதே மாதிரி இடம் புரியுதாப்பா? இந்த மாதிரி இடத்துல இருந்தாதான் நம்ம வாழ்க்கை. பொய் சொல்லக்கூடாது. எவ்வளவு இந்த மந்திரகரவையா தந்திரகரவையா இந்த அளவுக்கு வர முடியாது. அடிச்சு ராத்திரி அவன் கால் பண்ணி வந்துருக்கு. அதே மாதிரி 2 பேரும் வந்துட்டான், தூக்கிச்சு போனான், மடி டப்பாடோட வந்தான், போனான் காலி. எதுக்காக இங்க வந்தாங்க? அது மாதிரி இங்க பண்ணிட்டு இந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி இந்த இடத்துல உண்மையான தெய்வமா அப்படின்னு பாக்க வந்திருக்கான். வெளியூர்ல எனக்கு தெரியாதுல்ல, இந்த பத்தி தெரியாது. இப்ப எனக்குமே வந்து நான் வெளியூர்ல தான் வந்திருக்கேன், எனக்கும் அது தெரியாது. இப்ப தம்பி சொன்னாப்ல இந்த மாதிரி இந்த இடத்துல கோயில் இருக்கு, நான் வந்து கோயில் இங்கே தான் இருக்கேன். எனக்கு இப்பதான் தெரியும் நீங்க சாமி என்ன பாப்பீங்க, இவ்வளோ இது இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து 4 பேருக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு குணமான சந்தோஷம் தானே, யாரோ ஒருத்தங்க சந்தோஷம் தானே. ஊர் உலகமே என் ஊர் உலகமே நீ டாக்டர்கிட்ட போ, ஒரு புள்ள சின்ன பிள்ளை காய்ச்சா இருந்தாலும் ஊசிதான் போடுவான். நான் கையை உனக்கு பிடிச்சாவே போதும், அந்த காய்ச்சல் பறந்து போயிடும். எனக்கு 5 நிமிஷம் வேலை தான் வேலை, கையை உனக்கு தொட்டாவே போதும், அந்த காய்ச்சல் பூரா என் மேல வந்து. நீங்க ஒரு 6 ஆளை வர வச்சு அவங்களுக்கு என்ன இது இருக்கு அப்படியே நீங்க அவங்க எதுவும் சொல்ல தேவை. நீங்க எல்லாம் வரீங்க உட்காருங்க, வரலாறு பூரா நானே அடிச்சிடும் கோயில் இடத்துலயே, யாரும் தேவையில்ல. அது மாதிரி குழந்தை இல்லாதவங்க இன்னைக்கு இந்த மாசம் அடுத்த மாசம் கருப்பாரு. இன்னைக்கு அந்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, 30 வயசு 40 வயசு சொல்றாங்களா, 10 நாளே முடிச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி உன் உடம்புல என்ன சீட்டு இருக்குதோ உன் உடம்ப காப்பாத்தி கொடுத்துருவேன். எல்லாம் அது சொல்ல கொடுத்தது. ரொம்ப பழமையா இருக்கேன். இந்த இது வந்து ரொம்ப பழமையான சிற்பமா இருக்குது. இதெல்லாம் வந்து ஐயனாரோட. இது வந்து ஐரூட்டு பிள்ளை. ஐருன்னா சுத்தமான பாயாசோட சாப்பிட்றவங்க. ஒரு குட்டி தங்கஞ்சி ஏரியில போய் தங்கிச்சு, ஒரு குட்டி கோண்டாவச்சி ஏரியில போய் தங்கிச்சு, இன்னொன்று திருமலை படிச்சிச்சு, ஒன்று அக்கறைக்கு போயிடுச்சு. 5 குட்டி ஆச்சுங்களா. இந்த 5 குட்டியில இது தூக்கி வச்சவங்க இந்த பாதியும் ரோட்ல பாதியும் வச்சுருக்காங்க. எடுத்து வச்சவங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அது விவரம் தெரியாம வச்சாங்களா விவரம் தெரிஞ்சு வச்சாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. நம்ம இந்த ஆபீஸுக்கு வேலைக்கு வந்தது, நம்ம பிறந்த புரட்டாரு. நம்ம ஊர் பேர் சொல்லுமா? நம்ம ஊர் பேர் நம்ம ஊர் இல்ல, இங்க என் ஊரை சொல்லு. இது வந்து பெரலாநல்லூர்னு சொல்லணும். இந்த 1 கிலோமீட்டர். இங்க எவ்வளவு நாளா இருக்கீங்கம்மா நீங்க? 85ல இருந்து இருக்கீங்க. இங்கயா? அவங்க இருக்காங்க. அவங்க இங்க 85ல இருந்து இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 40 வருஷமா இங்க இருக்கீங்க. 40 வருஷமா இதே இடத்துல? அப்பா 40 வருஷம். இது வந்து எப்படின்னாக்கா இந்த இடத்துல பொட்டாய் போட்டது வந்து இவங்க சொன்னது மாதிரி 40 பேர் வந்து தச்சாங்க. ஏன் தட்டிங்க என்னங்கிற விவரம் கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, இந்த கோயில் வந்து உங்களுக்கு சொந்தமாயிடும், இடமும் சொந்தமாக ஆக்கிரமிப்பு பண்ணிடுறோன்னு சொல்ல வராங்க. ஆமாம், அது சொல்ல வந்தாங்க. நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க, பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே உட்காந்துட்டேன். இவங்களும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்து கடைசியாக போனாங்க. அந்த மயில் ஆடுக்கு போயிருங்க, அந்த மயிலுக்கு போய் 40 பேர் உருண்டு பிறந்தாங்க.
போய் பார்த்துட்டு வாங்க. ஐயோ நான் போகலன்னு. சரி நான் வரேன் வா, அது எதுனா இருந்தாலும் நடக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதோட கோயில் ஒன்று அந்த சைடில் ஒன்று இருக்குல்ல, அந்த ரோட்டு மேலே ஒரு புளிய மரம் நாகம் துப்பாக்கிட்டாங்க இதுக்கு காவலுக்காக. அங்கே திடீர்னு உழுவாந்து அவங்க பஸ்ஸு லாரி எல்லாம் கம்மிடும். அங்கே நான் வந்துதான் எல்லாமே அடிக்கடி ஆக்சிடென்ட் சுத்தனத்துல அடிக்கும். என்னைக்கு வந்து என்னை கூட்டி வந்து அதுகிட்ட வந்து சத்தியத்தை வாங்கினானோ யாருக்கும் எந்த ஆபத்து வரோட நீ என் பிள்ளைன்னு ஏத்துக்கிட்ட, அதே மாதிரி நான் உன் பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து யாருக்கும் ஆசை வரக்கூடாது, சத்தியம் கொடுத்துட்டு இந்த முட்டை வந்து வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி முட்டை வச்சாங்க. ஒரே வெடிதான், கையில இருந்து தூள் தூளா போயிருச்சு. எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாரும் எடுத்து செஞ்சவங்க வந்து 2 பேரும் செஞ்சது. பட்ட பகலே போகுது. என் பாரு பக்கத்து வயல பட்ட பகல நீ யாருன்னு கேட்க, வயல கலப்பிடிச்சு வந்துட்டாங்கப்பா, நீ யாருன்னு கேட்க, ஏன்டி என்ன வந்து கேட்கற, என் பிள்ளை 2 பிள்ளையும் காணா, 2 நாளும் வரல ஊருக்கு போயிட்டோம், என் பிள்ளைய காணான்னு போயிருக்குமே இருக்குது, என்னடி சொல்ல துமுறா போற அப்படின்னு. நான் துமுறாடி உனக்கு, என் பிள்ளைய பக்கம் உனக்கு நடின்னு கேட்க ஒரே அடிதான் அடிச்சிச்சு. இந்த என் வீட்டு பக்கத்துல 2 பேருமே படுத்து கிடக்குறாங்க. அது இந்த கோயில் வந்து தோப்பனை போட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. இன்னும் வந்து அந்த பாம்பு இப்ப வருமா இந்த சைடுல? இப்ப நாங்க வரும் என்ன யார் வரா என்ன போறாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு போவோம். இங்கதான் இருக்கும். ஆமா அந்த கோயிலை சுத்தி எடுத்துட்டு இருக்கேன், நீங்க வந்துச்சுன்னா கூப்பிடுறீங்களா? அப்படியே வந்து பாத்துக்கலாம். நிறைய பேர் அனுப்பிச்சு விட்டேன், நிறைய பேர் எனக்கு ஏன்னா இப்ப இப்படி பரவுறவங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கவங்க இதை பார்த்துட்டு அங்கிருந்து லட்சக்கணக்கான பேர் வருவாங்க இல்லையான்னு தெரியாது. 4 பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லதானா? சரி, சந்தோஷம் தானே. அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணி அதுக்கு தான் பண்ணி போடுறோமே. நம்பிக்கை வந்து இப்ப இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லி அவங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு இதுவா மாறும். எனக்கு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு நடந்திருக்கு. இப்ப எனக்கு இது வரைக்குமே இங்க வரும்போது வரலாறு வீடியோ பார்க்க தான் வந்தேன். அது ஏன்னு கேக்குறீங்களா? இப்பயே நீங்க யாருக்கும் ஒரு போன் அடிச்சு யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு இப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா இதே போன்ல இந்த தண்ணியிலே அவங்கள கசக்க வச்சு அந்த உடம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா நானவே சொல்லுவேன். நீங்க இங்க இருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அமுச்சுடுங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இவங்களுக்கு இது செய்யுது அப்படின்னு நீங்க போன கொடுங்க. இப்ப என் தண்ணி அவங்க வீட்டுல தண்ணியை மழை சொல்லுவேன், மஞ்சத்துல போட சொல்லுவேன், திமிரு போட சொல்லுவேன், இந்த சாமியை கூப்பிடுவேன், அந்த தண்ணியில கசப்பு போயிடும். புரியுதா? தண்ணியை கொடுத்தாவே உனக்கு கசப்பு வந்துச்சுன்னு வச்சுக்க நீயாவே அசந்து போயிருவேன். அதான் உண்மையான தெய்வம். சும்மா அந்த கேரளா மைய கொண்டு வந்து அந்த மாதிரி இடத்துல இந்த எவனுக்கு வர முடியாது, அடிச்சு துளு துளா ஆகிட்டு போயிருவேன். எவனுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. நாகம் வந்துச்சுன்னா தலையை சுத்திடும், சுத்தனா அவன் காலி. அப்படிதானே 2 பேரும் பண்ணிருச்சு. ஊர் உலகமே என்னை பார்த்தா எங்க ஊர் உள்ளுக்கு போங்க, இந்த பொண்ணு சாமி ஐயோ அப்படி சாமி பாக்குங்க அந்த பொண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளைய பாரு கும்பிடும். அவ்வளவு இந்த ஊர்ல அவ்வளவு பேர் பாருங்க. அத்தனை கிராமத்துல எங்க ஊர் பெரிய கிராமம். அவ்வளவு என்னை பார்த்துட்டாங்கன்னா அசந்து போயிடுவாங்க. இங்கதானா நீங்க சமயபுரமா? சமயபுரம்னா இங்க பெரலநல்லூர்னு ஒரு பெருவநல்லூர் இங்க ஆயிஷுக்கு பக்கத்துல. இந்த இடத்த எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு காமிக்கிறேன். அப்பதான் ஒரு 4 பேர் வந்து பாப்பாங்க. நிறைய அனுப்பிச்சுடுங்க, போன் நம்பர் வாங்கிக்கங்க, நிறைய அனுப்பிச்சுடுங்க. இது வந்து நிறைய பேர் பாப்பாங்க. அருவாலாம் ஏறுவேன், விளையாண்டு குதிச்சு விளையாடுவேன், அருவாலை புடுங்கி விளையாடுவேன், ஏந்திரிச்சு புடிச்சுக்குவாங்க வந்து விளையாடுவேன். காயெல்லாம் ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நிக்கும் போது? ஒண்ணு வராது எனக்கு. சீலையே வேவும், சீலையே வேவும், நெருப்பு மாதிரி சுடாது. சீலா எல்லாம் வெந்திருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன சாமி அப்படின்னு சொல்லி நீங்க மக்களுக்கு சொல்லுவீங்க? கருப்பு சாமி. இந்த கோயிலுக்கு அவங்க வராங்க சரிங்களா, உங்களை பாக்குறதுக்கு இந்த சாமியை பாக்குறதுக்கு வராங்க, சாமி பாக்குறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டு இங்க வருவாங்க, என்ன எடுத்துட்டு வரணும்? எலுமிச்சம்பழம், சூடம், பத்தி, சாம்பிராணி, அவ்வளவுதான் பூ. சாமி இது தவிர வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். இந்த காணிக்கை அந்த மாதிரி காணிக்கைலாம் பீஸ் 200 எடுப்பாங்க, 200 ரூபாய். அதே மாதிரி வேலைப்பாடம் இருந்தால் 5 நிமிஷத்துல யாரு என்ன வீட்டுல அவங்க வீட்லயோ செஞ்சு வச்சாலும் சரி, பங்காளி வீட்டுல செஞ்சு வச்சாலும் சரி, எலுமிச்சம்பழத்துல அவங்க மூஞ்சி உருவம் வந்துடும். அந்த மூஞ்ச நீங்க நேராவே பாக்கலாம். அப்படின்னா அதுல அருவாலை ஏறி கீழே இறங்கிட்டால் நீ 5000 அவனை கட்டிட்டினா எனக்கு வந்து 1000 ரூபாய் தான் பீஸ். அந்த 4000 ஓமாந்தூர்ல போயிட்டு கட்டிட்டு வந்துருவோம். இதுதான் காசு. வேலை பண்ணிட்டான். அதே மாதிரி கை காலு இந்த காலு புண்ணு எல்லாம் நல்லா கால் இந்த இப்படி தொங்குறதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த மாதிரி வேலை வேண்டாம். திண்ணுற போட்டோன்னா 5 நிமிஷத்துல. இப்ப அந்த மாதிரி இப்ப இந்த ஒருத்தங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், கல் இருக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன அவங்களுக்கு என்ன மருந்து தர போறீங்க? மருந்தே கிடையாது. நான் எலுமிச்சம்பழத்தை உள்ளார வச்சு அப்படி அமுக்குனா அது அந்த எலுமிச்சம்பழத்துல இருந்து உள்ளார வந்துடும்.
ஒரு பீஸ் தான் அழுத்துட்டேன்னா அப்படியே இப்போ உங்களுக்கு கால் வலி இருக்குதா அப்படின்னா அந்த கத்திரிக்காய் உனக்கு எப்படி வருதுன்னா அப்ப நீ இந்த கண்டுபிடிச்சு போனாவே உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ உனக்கு கால் வலி இருக்குன்னு சொல்லுங்க, இப்போ 5 நிமிஷத்துல அந்த காலை வச்சிருவேன். அந்த சாமியை உருவாக்கி மேல உச்சில இருந்து எல்லாம் இங்க முன்னிக்கு வந்துடும். இதெல்லாம் எடுத்துட்டேன்னா உங்க கால் பெருசா தெரியும். புரியல? ஓகே ஓகே. உங்களுக்கு கால் வலி இருந்தால் கை வலி எல்லாம் இருந்தால் இப்போ எனக்கு கால் வலிக்குதுமா அப்படின்னா இப்போ 5 நிமிஷத்துல எடுத்துருவேன். எங்களுக்கு தேவை அதுதான். எங்களுக்கு இந்த மாதிரி கால் கை வலி வந்தாலும் வெறும் எலுமிச்சம்பழம் எடுத்து வந்தா மட்டும் போதும். ஒரு நிமிஷம், நான் வந்து சந்தேகத்துக்காக தான் கேட்கல. எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா என் கால் தெரியுதா உங்களுக்கு? அதான் தெரியுது. இந்த தோல் இங்க பாருங்க. இல்ல இல்ல, இந்த அரிப்பு மாதிரி இந்த கால்லாம் புண்ணா ஒட்டியிருக்காங்க பாருங்க. தெரியுதா? கால் வலி இந்த அரிப்பு மாதிரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பாருங்க, இந்த புண்ணு சுரிஞ்சு அந்த அரிப்பு வந்துகிட்டே இருக்கும். அதனால தாங்க முடியல. மருந்து தடவி பாருங்க. ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் எனக்கு இது வந்திருக்குது. நானும் மருந்து எல்லாம் தடவி பார்த்துறேன். நானும் ஆயில் வச்சுங்க பாருங்க, ரத்தமே வந்துருச்சு, சதை பிஞ்சிருச்சு. எனக்கு அந்த அளவுக்கு வலி தாங்க முடியல எனக்கு. அதனால இப்போ விபூதி போட்டு விட்டீங்கன்னா கூட எனக்கு சரியாகும்ல. அதனால தான் ஏன்னா பொய்லாம் சொல்லலை, எனக்கு அரிப்பு தாங்க முடியல. நான் டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டேன், அந்த ஃபீஸ் பில்லாம் வீட்டில் கூட தான் இருக்குது. பொய் சொல்லலை. உங்ககிட்ட நீங்கள் எனக்கு விபூதி போட்டு விட்டீங்கன்னா கூட சந்தோஷம் தான். நான் சொல்கிறேன், சாமி கிட்ட வேண்டிட்டு. அதே மாதிரிங்கண்ணே, இங்கே குழந்தை இல்லாதவங்களா அத்தை மாதம் கர்ப்பம்னா இதை மாதிரி கட்டி விட்டுருவேன். இதே மாதிரி நான் கட்டி விட்டுட்டேன்னா அத்தை மாதம் கர்ப்பம் 2 குழந்தை 3 குழந்தை தான் பண்ணுறேன். இங்கே எல்லாமே அவுக்கணும். ஒரு சீட்டு கட்டிருக்காங்க சாமி பார்த்தவங்க தான். எல்லாம் நிறைய ஒரு கலையை உடஞ்சு போச்சு. எல்லாம் பொறுக்கி தான் வச்சிருக்கேன். எல்லாம் நிறைய நீட்டா அந்த இடத்துல வந்து இது வந்து பவரான சாமி. நேராவே பார்க்கலாம் சொல்லிட்டேன். சாமியை நீங்க நேராவே பார்க்கலாம். இங்க வந்தா சாமி நேராவே பார்க்கலாம்பா. நீங்க எதை பத்தி கவலைப்படானா நேராவே நீங்க பார்க்கலாம். இப்பதான் இப்ப கிளம்பி போயிருக்கு. இப்ப வந்து ஒரு சவுண்ட் கொடுத்துச்சுன்னா நேராவே பார்க்கலாம். இப்ப அதாவே வந்துடும். சரிங்க, இந்த இடத்த நாங்க சுத்தி பாக்குறோம். நீங்க வந்தவொடனே எங்களை கூப்பிடுங்க. சரிங்களா? நானும் இந்த இடத்த பத்தி பேசி போட்டீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். பரவாயில்ல பண்ணி அனுப்பிச்சு பண்ணி எவ்வளவு நாள் உனக்கு பேர் வாங்கும். ஐயோ இந்த பிள்ளை சொல்லிச்சு இந்த இடத்துல இந்த பேர் வாங்குறேன் போட்டு எல்லாம் அதுமே எடுத்துப்பாங்க. நீங்க சாமியை தவிர வேற எதுவும் நீங்க கொடுக்க போறது கிடையாது. கம்பெனி வந்து அவங்களுக்கு நடக்கும் போது அவ்வளவுதான். எங்க போனா அந்த உருண்டையை கொடுத்து அது ஒரு 12,000 40,000 சொல்லி நிறைய ஏமாத்திட்டு இருக்காங்க. சாமி என்ன கும்பிட போறாங்க? அதனால ஒண்ணும் கிடையாது. நீங்க வாங்கிட்டு வர பொருள் தான் நாங்க கொடுக்க போறோம். அதை வச்சுதான் எல்லாமே. நாளைக்கு எல்லாம் ஆளுங்களை விட்டு இப்ப செஞ்சுப்பேன். நான் ஞாயிற்றுக்கிழமை கிடா வெட்டிடுவேன். கிடா வெட்டி ஊர் மக்களுக்கே சாப்பாடு. எங்க ஊர் சனமே எல்லா ஊரும் வரும். என்னைக்கு அது நடக்கும்? இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு முருகத்துக்கும் ஒருத்தவங்க பணம் போட்டு விடுவாங்க எனக்கு. அவங்க கொடுத்துட்டாங்கன்னா கிடா பிடிச்சிட்டேன்னா சேடியா கட்டுவேன், மூளை வச்சுக்குவேன், உடுக்கரணை வச்சுக்குவேன். எல்லாத்துக்கும் பந்தி வச்சு எல்லா ஊர் மக்களே ஜென்னு வாங்கி பண்ணது. இதுக்கு மேலே ஏதாவது வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? நான் எடுக்க மாட்டேன். ஏன் நம்ம சாமி பக்கம் நம்ம எடுக்க மற்றவங்க எடுத்து வச்சுக்காங்க. நான் எடுக்க மாட்டேன். நிறைய பேர் எடுத்துருக்காங்க. நான் எடுக்க மாட்டேன். இப்ப கூட கடை வெட்டினாங்க. நம்ம முதலாளி ஜெயிச்சவங்க அங்க வந்து தான் ஜெயிச்சாங்க. நீ யாரை ஜெயிக்க வைக்கணுமோ அதை ஜெயிக்க வச்சிடும். எலெக்ஷன்ல யாரை ஜெயிக்க வைக்கணுமோ அவங்கள ஜெயிக்க வச்சிருவாங்க. சத்தியம் கொடுத்துருவேன். உண்மைனா உண்மை, பொய்னா நம்பாத போயிட்டாரு அப்படின்னு ஒரே அடி தான் அடிப்பேன். அது வந்து ராத்திரி ஒரு ராத்திரி சொல்லிட்டு போயிடும். நான் ஜெயிச்சு தரையா போயா நிறைய கழுவுறாங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடும். சரிங்க, சரிம்மா. அந்த இடத்த சுற்றி பார்க்குறோம். சரிங்களா? வேறு என்ன நாங்கள் இந்த இடத்த காமிக்க வேண்டியது, முக்கியமாக காமிக்க வேண்டியது என்னென்ன இருக்குங்க நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அதை நான் காமிச்சிட்டு அதை காமிச்சாதான் அவங்களுக்கும் புரியும். ஏன்னா அது வந்து நான் இது வந்து இது வந்து புத்து இங்கே இருக்கா புத்து? ஆமாம், இது புத்து. இதில் வந்து நான் இது வந்து விளாடும் புத்து வந்து ஏன்னா மழை கண்டு போச்சு, மஞ்சள் தூள் எல்லாம் கரைஞ்சி போச்சு. ஏன்னா நிறையா கிடக்கும் மஞ்சள் தூள் குங்குமம் பூவெல்லாம். ஏன்னா மழை வந்தாலும் கண்டு போச்சா நம்ம டெய்லி மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் எல்லாமே இருக்கும். எப்படி நீங்க சொல்றீங்க சாமி வராங்க? நேராவே பார்ப்போங்க. நான் எங்கிட்ட தான் நேராவே. இப்போ என்னோட கண்ணுக்கு இவரோட கண்ணுக்கு எல்லாமே பார்க்கலாம். நேராவே பார்க்கலாம்பா. அதான் நான் சொல்லிட்டேன் நேராவே பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்து எல்லாம் மயிலும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஆமா, வரும்போது ஒரு மயில் ஆடிட்டு இருக்கு. அங்க பாருங்க, அந்த மயில் அங்க ஆடிட்டு இருக்கு பாருங்க. அது வர பக்கத்துல போனா கூட நீங்க பிடிக்கலாம், ஓடாது. அதான் நான் போனேன் ஓடிடுச்சு. இருங்க, இந்த பாருங்க, இந்த மயில் நான் வந்ததுல இருந்து ஆடிட்டே இருக்கேன். அந்த இடத்துல எங்கடா அந்த இடத்துல ஆடிட்டு இருக்கு. பொதுவாக அந்த மயில் வந்து மழை அந்த மாதிரி டைம் வந்து வெயில் ஆடிட்டு இருக்கு. இப்போ நல்லா தெரியுது. சரிங்க, அந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன். இப்போ கைஸ் ஆக்சுவலாக இப்போ என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பனை மரமாக தான் இந்த இடத்துல இருக்குது. பெண் பனை மரத்தை வந்து இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியல. அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பனங்கொட்டைகள் எல்லாம் நிறையா கிடக்குது. இங்கே குறைஞ்சது வந்து ஒரு 20 பனை மரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பேஸ் மட்டுமே ஒரு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. இந்த பிளேஸில் மட்டும் லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உள்ளே போயிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆரியா, இந்த இடத்துல பனை மரம் வந்து ரொம்ப பழமையான பனை மரம் இருக்குமோ? சாஞ்ச கிடக்கு. ப்ரோ, இதில் ஏறணும் அப்படின்னா முள்ளு குத்தும், அந்த செலாம்பு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒன்று மட்டும் சாஞ்சிருச்சு. அடுத்து சுத்தம் அது
நீங்கள் கீழே இறங்கிடுங்க. மேலே ஏறக்கூடாதுல்ல. இந்த இடுப்புல தான் புத்தா? அந்த மேலே மேலே தான். இதுதான் வந்து புத்தா? மலையில் கரைஞ்சிருச்சு. இவ்வளோ மலையில் கரைஞ்சிச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரு பார்க்கில் வந்து சாமியோட பின்னாடி கரெக்டாக சென்ட்ரு. சாமியோட பின்னாடி இங்கே போனால் வந்து அவங்க மேலே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சாமி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பாசிட்டிவான இதில் வந்து சொல்கிறாங்க. மேலே பார்த்துட்டே இருக்காங்க, சாமி வரும், உங்களாலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் கல்லெல்லாம் வச்சு என்னடா இது யாரியா? காவல் தெய்வங்கள் மாதிரியே சொல்லுவாங்கல்ல. காவல் தெய்வம். அந்த மாதிரி இதெல்லாம் காவல் தெய்வம். ஆனால் இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா வெறும் இதை வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. நம்பிக்கை மாதிரி தானே? நம்பிக்கை மாதிரி தான் இப்போலும். எல்லாமே ரொம்ப என்விரான்மெண்ட். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி முனீஸ்வரரா ஐயனார். ஆனால் நான் இந்த மாதிரி ஐயனார் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டி கருப்பு கோயிலுக்கு போயிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 போலீஸ் காலனிலே ஒரு ஐயனாரோட கோயில் எடுத்திருப்போம். ஐயனார்னு எடுத்துக்கிட்டாலே சத்தியமாக பாசிட்டிவ் தாங்க. அது வந்து அதில் டவுட்டே வேணாம். ஏன்னா நான் ஒரு விஷயத்த நான் அதிகமாக கேள்விப்பட்டது, ஐயனார் கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்டு வந்தால் எனக்கு நடந்துரும், இந்த வெற்றி நடந்திருக்கு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் கிடையாது. எல்லாம் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில் அல்வோவதி இது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி காவல் தெய்வத்தை வந்து அதிகமாக சாமி கும்பிட்றாங்க. ஸோ அது வந்து இப்போ இருந்தது கிடையாது, கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. இதோட இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 3700 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில் வந்து நம்ம திருப்பத்தூர்னு ஒரு பிளேஸில் இருக்குது. நம்ம சீக்கிரமாகவே அந்த வீடியோ உங்களுக்கு நான் அந்த பிளேஸில் போய் பண்ணுறேன். இல்லை இந்த வீடியோக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். ஏற்கனவே எடுத்தாச்சு அந்த பிளேஸுக்கு நான் போயாச்சு. இதுக்கப்புறம் வரலாம். இதுக்கப்புறம்லாம் ஏகப்பட்ட ஐயனார் கோயில் வந்து இருக்குது. ஸோ அந்த சரௌண்டிங் பிளேஸில் இப்படி ஒரு இடம் இருக்குது. கிட்டத்தட்ட 3700 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பட்டூர்னு ஒரு பிளேஸில் வந்து திருச்சி பக்கத்தில், அதாவது சமயபுரத்துலேருந்து திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து திருப்பட்டூர்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே 3700 வருஷத்துக்கு பழமையான ஒரு சிவன் கோவில், ஐயனாரோட கோவில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்து, அதாவது லாலுகுடி அப்படின்ற ஒரு பிளேஸில் கிட்டத்தட்ட அவுட்டர்லேருந்து இங்கே ஒரு 19 கிலோமீட்டர் நினைக்கிறேன். திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் இங்கே ஐயாவும் இருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் பேசலாம். இது எல்லாமே உங்களோட உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம எல்லா இடத்தையுமே சொல்லுவோம், உங்களோட நம்பிக்கை என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இல்லை நீங்கள் இந்த இடத்துல எப்படி நடக்குதுன்றது பாசிட்டிவான வைப்பை ஃபீல் பண்ணலாம். என்ன பொறுத்திருக்கும் ஐயனார் கோயிலுக்கு போனாலே நம்மளை பிடிச்ச எல்லா துஷ்ட சக்தி எல்லாமே சரி போயிடும் அப்படின்றது என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வரும்போது ஆக்சுவலாக ஒரு இடத்துல வந்து மயில் வந்து டான்ஸ் ஆடி இருந்து, அங்கே பாருங்கள் இப்பயும் அந்த இடத்துல ஆடிட்டு தான் இருக்குது. அந்த இடத்துல ஆடிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கே ஆடிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இந்த ஒரு செடி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சைடில், இப்போ இந்த மரங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மரத்துக்குள்ளே அந்த சைடில் வந்து ரோட்டு மேலே ஒரு கோவில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நாங்கள் போகும்போது அங்கே கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்குது. அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தார் ரோட்டுக்கு அடியில் தான் அந்த கோயிலுமே அமைஞ்சிருக்கும். அந்த கோயிலை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த ஸ்பாட்டை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சாமியை, எந்த சாமியை அவங்க வணங்குறாங்கன்றதை நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அம்மாட்ட நம்ம வந்து பேட்டி எடுத்துகிட்டு இதை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து நம்ம அந்த சாமியை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம அங்கே போய் பார்க்கலாம். சரிங்களா? தமிழர்களுடைய வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான காவல் தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் தான். கிட்டத்தட்ட தமிழர்களுடைய ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே, ரொம்ப கணக்குனே சொல்ல முடியாது, கணக்கிலே கிடையாது ஐயனாருடைய வழிபாடு. எங்கே பார்த்தீங்கனாலுமே ஒரு ஐயனாருடைய சிலை இருக்குதுன்னா அது வந்து பாண்டியர்கள் காலத்தில் இருக்கும், சோழர் காலத்தில் இருக்கும். அவருடைய வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் தான் தமிழகம் முழுவதுமே ஐயனாருடைய வழிபாடு அதிக அளவில் இருந்திருக்கு. இன்னொன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மதுரை சைடு, சிவகங்கை சைடுலாம் புறவி எடுக்கும் விழா அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. அது வந்து முக்கியமாக யாருக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனாருக்கும் கருப்பசாமிக்கும் எடுப்பாங்க. அது வந்து இந்த தெய்வங்களுக்கு இது பிரத்யேகமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். வேறு எந்த தெய்வங்களுக்கும் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்கள் வந்து ஐயனார், அவங்களுடைய மனைவிமார்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே சமயம் ஐயனார்களுடைய வந்து பாண்டியர்கள் அதிகமாக வணங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்ல. இப்போ இது வந்து பாண்டியர்கள் கட்டிய கோயில். அது எப்படி நான் சொல்கிறேன்னா, பாண்டியர்கள் காலத்தில் தான் ஐயனாரோட சிலை, மனைவிமார்களோட சிலை வந்து தனித்தனியாக செதுக்குவாங்க. அதே நாயக்கர்கள் காலத்துலனா ஒரே கல்லில் 3 பேர்த்தோட சிலையும் ஒன்றா இது பண்ணிடுவாங்க. அப்படி தான் இவங்கெல்லாம் இந்த இடத்துல பாண்டியர்கள் கட்டிய ஒரு கோயில் தான் இந்த இடத்துல இருந்திருக்குது. ஆனால் அது கட்டாமல் போயிருக்காங்கிறது ஒரு வருத்தம்.
நீங்க எடுங்க. உங்களுக்கு தான் வச்சிருங்க வச்சிருங்க. தண்ணி எடுத்து கொடு. உங்க வயிற்றுல என்ன செய்யுதோ புரியுதாப்பா, அதெல்லாம் என்ன உங்களுக்கு தான் என்ன இருக்குதோ ஏதுக்கா கலான்னு இருக்கணுமே, எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. நான் தண்ணி மட்டும் மஞ்சத்தூள் வேப்பெல்லாம் போட்டுறேன், புரியுதாப்பா. நல்லா தெரியுதா? இப்படி வந்துருக்குங்களா? தெரியுதாப்பா? காமிச்சிருக்கா? அதுக்குள்ள என்ன விபூதி, கொஞ்சம் விபூதி இந்த இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி உள்ள இருக்கு. அந்த வயிற்றுக்குள்ள போயிட்டு இது ஃபுல்லாவே சரி பண்ணிருங்க. எந்த காலம் இருக்கு உங்களுக்கு? இங்க இருந்து இப்பவே சரியாயிரும், இப்பவே சரியாயிரும். இல்ல உட்காரு, அப்படியே சும்மா உட்காரு, காலை நீட்டு, இங்க வந்துடலாம். காலை நீட்டுடா. எந்த காலம் இருக்குது நம்ம? நான் செல்ல நம்ம பரவாயில்ல. என்ன பாருது? இத வலிக்குதுமா? நல்லா வருதா? நல்லா வருதா? இங்க வரைக்கும் வருதா? நிறைய வருதா கொஞ்சம் வருதா? லைட்டா வருது. நல்லா வருதா? உள்ள வருதா? கீழே இறங்க சொல்லிடுவேன்.
தானே நிற்கிது இங்கே மேலே அல்ல நான் வலிக்கிறேன் பயங்கரமாக வலிக்குது மேலே அதா வருது வருது இழுக்க கூடாது சாமி மூலியமா போகிறப்ப நீங்கள் இழுக்க போறீங்களே வலிக்குதுமா 5 நிமிஷத்தில் இறங்கிடும் நீ இறங்குறப்போ சொல்லிடுங்க கொஞ்சம் வலியாக இருக்குது இறங்கிறப்போ இறங்கிடும் வந்துருச்சா அந்த காலை பாரு கொஞ்சம் தூக்கி பாருங்க கடமா இருந்த கால் லேசாக இருக்குங்க பாருங்க நல்லா இருக்கா நல்லா இருக்காப்பா உங்களுக்கு ஃபீல் ஆகுது லைட்டாக ஓரளவுக்கு ஃபீல் ஆகுது நான் எடுத்துருவேன் நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன்னா சுத்தமாக எடுத்துருவேன் எடுத்துக்கிறீங்களா வேணா கொஞ்சமாக இருந்ததுன்னா போகுது கால் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோ இப்படி கத்தியில் குத்துறது வந்து வலிக்குதேம்மா சாமி மூலியமா உனக்கு எந்த தொந்தரவும் வராது இப்போ எதை காய இருக்காப்பா பார்ப்பா இல்ல காயம் இல்ல சாமி உருவாக்கி போயிடும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இப்ப வலிக்காதா அந்த மாதிரி சாமி? நிறைய பேர் எடுப்பாம்பா பாப்பா, அதான் பெட்ல இருக்கிறவங்க பூரா வந்துருவாங்க, கார் போட்டு வருவாங்களே. 5 நிமிஷம் வேலை தான். நீ காசை கொட்டலாம் ஆசத்துல, என்கிட்ட கொட்டுறதுக்கு வேலை கிடையாது. இது வந்து ஒரு காலுக்கு ஒரு பீஸுக்கு 500 ரூபாய், புரியுதாப்பா? ஒரு காலுக்கு பீஸ் 500 ரூபாய், 2 காலுக்கு தான் 1000. இது வந்து ஆஸ்பத்திரிக்கு போகாம எடுத்துருவேன். இப்ப உனக்கு கால் வந்து மத்த நடக்க முடியாம கால் வலி கை வலி எல்லாமே எடுத்துருவேன், புரியுதாப்பா? ஆட்டாதா ஆட்டாதப்பா. மேல வருதா எப்படிப்பா? இங்க வரைக்கும் அப்படி வலிக்கும், காலுக்கு இல்லாம வரும். வரும். அது கொஞ்சம் போட்டுப்போம். தலைக்கு இங்க வந்து ஆட்டாதா. அதான் 5 நிமிஷம் வேலை தான். இப்போ காலத்துக்கு பாருங்க, இப்போ வலி இருக்க தானே பாருங்க, ஏந்திரிங்க பின்னாடி திரும்ப. சுற்றிக்குப்பா, நான் கிட்ட வாங்க, அங்கிட்டு திரும்புங்க. இதுல குத்துறனால நேரா அப்படியே காலுக்கு அப்படியே மேல ஏறுது. அதான் கீழே இறங்குறப்போ இறங்கிட சொல்லுங்க. நான் இறங்கிச்சா? இப்போ கால் தூக்கி பாரு, அந்த கவுண்டா. மேலே இருந்தாப்பா. இறங்கிடுச்சா இல்லையா? இறங்கிடுமா. இப்போ நடங்க, உன் கால் ஃப்ரீயாக இருக்கான்னு பாருங்க. ஆமாம், ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கு, ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்குமா. முன்னாடி இந்த இதுக்கு சின்னதாக ஒரு பெட்டர்மெண்ட் தெரியுது. நல்லா இறங்கிட்டா இன்னும் சுத்தமாக க்ளீனாக எடுத்துருவோம். சுத்தமா இது ஆக்சுவலாக வந்து ஒரு சாம்பிள் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதுக்கு வேணா டைம் நிறையா எடுக்கும். எவ்வளோ நேரமாக எடுக்கும்? கொஞ்சம் நேரத்துலேருந்து எடுக்கும். அரை மணி நேரத்தில் அரை மணி நேரம் ஆகும் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது காமிக்கிறதுக்கான உண்டான. ஆமாம், இந்த முதுகில் இங்கே வலிக்குது. எங்கன்னா வலிக்கிற மட்டும் சொல்லுங்க. இது எல்லாமே எடுத்துரும், எல்லாமே க்ளீனாக ஆக்கிடுவோம்பா. எங்கன்னா வலி இருக்கோ அந்த வலியெல்லாம் எடுத்து சாமி உருவாக்கி கொண்டு வந்து அதை எடுத்துரும். எங்கன்னா இங்கே தானே? ஓகே வாங்கண்ணே, என்ன தானேப்பா? கட்டியா இருக்குப்பாங்க ரொம்ப. ஆமாம், லூஸ் ஆக்கி தந்துடுறேன். அங்கே கொஞ்சம் வீங்கி இருக்கு. இந்த பக்கம் திறந்தானே ஆகிடும். கட்டி இருக்கிறவங்களாம் எடுத்து விட்ருவேன். வயிற்றில் கட்டி என்னன்னாலும் எடுத்துடுவேன்ப்பா. எப்படி பாருக்கு? சுள்ளுன்னு இருக்கா? ரொம்ப சுள்ளுன்னு ஏறுதா?
இது வந்து எதுவும் சுத்த கலையா இல்ல அந்த மாதிரி அது மாதிரி எதுவும் கலையா இல்ல இது வந்து சாமி வந்து உருவாக்கி கொடுத்தது. சாமி வந்து இப்படி செய்யி இது சுத்த குணம் ஆகும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு தெய்வமா சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நானும் ஒரு மனுஷன் தானே. ஆமா தெய்வமா சொன்னதை பாரு பறிஞ்சு வச்சு பாரு பாருப்பா. இந்த இந்த அவங்களாம் சொல்லி கொடுத்ததாப்பா, நம்மளுக்கு எப்படிப்பா தெரியாதுலாம்? ஐஸ் ஆக்சுவலாக வந்து இது என்ன கேட்டிங்கன்னா, ஆனால் சின்னதாக பெயிண்ட் இருக்குது, ஆனால் லைட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒன்றுமே தெரியல சூப்பர் அப்படின்னு இல்லாமல் அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து லைட்டாக நம்மளால் இருந்துச்சு. ஆனால் என்ன அந்த கத்தியில் கொடுக்கும்போது லைட்டாக எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் பெயினாக இருக்குது. சின்ன சின்ன பெயின் கொஞ்சம் எல்லாரும் சரி பண்ணிடுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் லைட் பெயினாக தான் இருக்குது. இங்கிட்ட எப்படா ஏனப்பா அங்கே அங்கே இருந்தாலும் இல்லைம்மா அப்படியே இருக்கா அப்படியே கீழே வந்து எல்லாமே கிளீன் ஆக்கிறோம்பா. இந்த இடத்துக்கு வரவங்க பூரா எப்படி வட்ட ஆளாக இருந்தால் ஒன்றுக்கு வராமல் நீர் வடியாமல் இருக்குது பார்த்தீங்களா? அவங்களுக்குலாம் நீர் வடிய வச்சுட்டேன். கை கால் நடக்க முடியாமல் இருக்காங்களா? அங்கெல்லாம் நடக்க வச்சுட்டு இங்கே நடக்க வச்சு போயிடுவாங்க. எப்படி என்னப்பா மேலே வருதா? இறங்குதா மேலே வருதா? மேலே இருக்குமா? சரி எல்லாம் சாமி உள்ளுக்கு போய் உங்களுக்கு உடம்ப க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இப்போ உங்களே தெரியுமே பாருங்க. வாப்பா நீ அவங்க முடிச்சுட்டு வாப்பா நீ போடா போடா. காலு வலி கை வலி அறுப்பு. இந்த அறுப்புக்கு வந்து திண்ணூறு போட்டிருப்பா, புரியுதாப்பா? திண்ணூறு போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து ஒரு இங்கனே ஒன்று மந்திரிச்சு தருவேன், சாமி உருவாக்கி தருவேன். அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிடணும். அந்த திண்ணூரை போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிடு தேங்காய் மட்டும்தான் போடணும். நல்லெண்ணெயோ எதுவும் போடக்கூடாது, புரியுதா? அப்படி வேப்பாலை இருக்குது பார்த்தியா? அப்படி உனக்கு அறுப்பாக இருந்தால் வேப்பாலையை அரைச்சி 10 மாரி போட்டுரு, உனக்கு தீர்ந்து போயிடும். ஹாஸ்பிட்டல் போனாலும் தீராது இது, புரியுதாப்பா? அதான் எடுக்கலாமா? பிடிக்குமே என்ன யாரு வந்து இந்த தம்பி அப்படி அப்படியா அப்படி ஒரு மேலே வருதா? அதான் அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான் ஒன்றும் செய்ய மாட்டேன். சாமி உள்ளுக்கு போகிறப்பா புடிமா மேலே வருதா கீழே வருதா? மேலே ஏறுதா? கொஞ்ச நேரம் அவ்வளோதான் மேலே பிச்சுக்கிட்டு வருதா? அவ்வளோதான் வந்துருச்சு அவ்வளோதான் 5 நிமிஷம் வேலை தான், கத்தாத. இறங்குதா மேலே ஏறுதா? நான் இறங்கவே இல்லை, மேலே ஏறிட்டு தான் இருக்குது. அவ்வளோதான் இறங்கி வந்துடும். அவ்வளோதான் மேலே வருதா இல்லையா? கீழே இறங்குதா? ஆட்டாத காலை பிடிச்சா அடிச்சு பாரு. வலிக்குதா? ஏற்றிருக்கு வலிக்காத. இந்த இதை கொண்டா, அவ்வளோதான் தீர்ந்துச்சு. கொண்டப்பா. நானே தனியாக விருப்பப்பட்டு தான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன். ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து உங்களோட தனிப்பட்ட ஒரு இதுதான், சரிங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சரியாக பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா இங்கே வாங்க. ஸோ அவங்களோட நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இங்கே வந்து இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அம்மா நீங்கள் இங்கே என்னெல்லாம் பண்ணுறீங்க, இங்கே வந்தால் வந்து என்ன உங்களுக்கு இருக்கும், அது நீங்கள் காசு பேடு சர்வீஸா இல்லை அது ஃப்ரீயா? அவங்க வாங்கிட்டு வரதா? என்ன வாங்கிட்டு வரணும்? எலுமிச்சம்பழம், சூடம், பத்தி, சாம்பிராணி, முட்டை, பால், பூ, அவ்வளோதான். இது எல்லாமே சாமிக்கு நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு. ஆமாம். சரி, இப்போ என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு இப்போ சாதாரணமாக சாமிலாம் பார்க்குறீங்களா? சாமி தான் அருள்வாக்கு சாமி பார்க்குறேன். ஸோ அருள்வாக்கு சொல்கிறாங்கன்னா அந்த அருள்வாக்கு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வந்து காசுங்களா? ஆமாம், பீஸ் 200. பீஸ் 200 பார்க்கறதுக்கு பீஸ் 200. கை கால் வராதவங்களுக்கு கால் வலி கை வலினா அவங்களுக்கு காலுக்கு ஒரு காலுக்கு வந்து பீஸ் 500. 2 கால் எடுத்தோம்னா 1000 ரூபாய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவுக்குள்ள, ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அது வந்து எங்கள்கிட்ட முன்னாடி சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொன்னீங்க. வீடியோவை தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள், அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது.
இதை பார்த்துட்டு இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையவே கிடையாது. இது என்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு இந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். இது நீங்களே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கீழே நம்மளோட நம்பர் தரேன், கீழே நீங்கள் அவங்களை ரீச் பண்ணி பாருங்கள். எல்லாமே அவங்க வந்து இந்த சாமி பார்க்குறது இதில் யார் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களோ அவங்க வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கப்புறமேட்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம அந்த சைடில் ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கோயிலை நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். ஆரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்தான். ஏற்கனவே இங்கே வந்திருக்கான். ஸோ இவன் வந்து நம்மளை வந்து இந்த சம்மந்தப்பட்டு அதுக்கப்புறம் மெடிசன் சம்மந்தப்பட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நம்ம அந்த பிளேஸ்லையும் போயிட்டு முடிச்சுட்டு நம்ம அதோட சேர்ந்து கிளம்பலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக ஆக்சுவலாக வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலேயே இருக்க கோயில். இந்த பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்குங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பென் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா? இந்த ரோட்டுக்கு அடியில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பழைய காலத்தில் கிட்டத்தட்ட பாண்டியர்கள் காலத்துலேருந்து இந்த இடத்துல வந்து கோயில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான். இந்த பிளேஸ் வந்து ஆரியா தான் வந்து சொன்னான். ஆனால் இந்த போய் பார்க்கலானே அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு உண்டான ப்ரூஃப் கீழே போய் பார்க்கலாம் எந்த காலகட்டத்தில் சேர்ந்ததுன்ட்டு. இங்கே பாருங்கள், இதோ இது தெரியுதா? ரோடு ஆக்சுவலாக வந்து பாதி ஃபுல்லாகவே உள்ளே போயிடுச்சு. இந்த ரோடு வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே என்ன போட்டிருக்குன்னு தெரியலையே. இது படிடா, இங்கே வாடா. என்ன போட்டிருக்கு? எகினார்த்தனி, பனைமட்டை கருப்பன், தோப்பு கருப்பர், முனீஸ்வரர், தோப்படியான், அங்காயி, செல்லாயி, பூவத்தா, நாகம்மாள், 7 கன்னிமார்கள், கருப்பண்ணசாமி. இந்த கோயிலா நம்ம உள்ளே போயிட்டு வந்தது? அந்த கோயிலா போயிட்டு வந்தது. இங்கே உள்ள சேர்த்து எல்லாமே ஜாயிண்டடாக சொல்கிறாங்க. கோயில் ஃபுல்லாக போகலாம். பார்த்துருக்குறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஐயனார் சாமி வந்து பார்த்தோம். அதே கேம்பஸ் சைடில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அது? கஜலட்சுமி உருவம்னு சொல்லுவாங்க. கஜலட்சுமி உருவம். ஸோ இதுதான் கஜலட்சுமியா? மகாலட்சுமியோட ஒரு அம்சம். மகாலட்சுமியோட ஒரு அம்சம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லே சாமின்னு நினைக்கிறேன். நாகம்மா. நாகமா? ஆக்சுவலாக இங்கே வந்து நாகத்தை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. இந்த இடம் வந்து கொஞ்சம் நாகத்துக்குன்னு ஒரு சங்கதி வந்து இப்போ தான் நான் முதல் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்க. இந்த இடத்துல ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு செல்ஃப் மாதிரி ஆட்டோமேட்டடாக உருவாயிருக்கு. இது வந்து செல்ஃப் கிடையாது. இந்த இடத்துல ஏதோ ஒரு கல் வந்து பேர்ந்து இந்த இடத்துல வந்து விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இல்லை இந்த இடத்துல ஏதோ சிற்பம் வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துலையும் வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. அங்கே விளக்கு மடம் இருக்குது, அப்படியே என் சைடில் இருந்து இருக்குது. ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குது. யாரோ வந்து வணங்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நம்மளால தெரிய முடியும். இப்போ நம்ம ஆக்சுவலாக மேலே பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு. இதுக்கு மேலே வந்து ரோடு இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி திருவம்பூர் பக்கத்தில் வந்து ஒரு ரோடு மாதிரி வச்சிருக்கிறது நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல உள்ள எந்த கல்வெட்டுமே கிடையாது. உள்ள வெறும் நாகத்தோட இது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஒரு பிண்டமான வந்து ஒரு உடஞ்சி போனது கீழே நம்மளால வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு கட்டை மாதிரி வச்சிருக்காங்க. இங்க அப்படி உள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மீன் சின்ன மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80-70 காலகட்டத்தில் வந்து இந்த இடத்துல நிறைய பூச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு மீன் சிம்பிள் இங்க இருக்குதா இல்லையான்னு தெரியல. சைடுல இருக்கு. இதோ இந்த இடத்துல போட்டு இது வந்து பாண்டியர்களை வந்து குறிப்பிடுது. இந்த சைடில் ஒரு மீன், இந்த ஃபுல்லாகவே இது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ கேம் விளாண்ட மாதிரி இருக்கு. அது வந்து கீழே வந்து இருந்திருக்கு. அது எப்படி அப்படின்றது தெரியல. ஒரு பாதம் இருக்கு இந்த இடத்துல. இவ்வளோ அழகான பாதமும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். நிறைய இடத்துல வந்து பெருமாள் பாதம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எதோட பாதம் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதோ தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகத்தோட இதை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நாகங்கள் வந்து நிறையா சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க அம்மா சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட கருத்து தான். உங்களோட தனிப்பட்டு நீங்கள் இது எப்படி எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை சிம்பிள் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு குதிரை சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு. இது எந்த குறிப்பிடுதுன்னு நினைக்கலாம். ஒருவேளை கருப்பு சாமியோட குதிரையை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சிவலிங்கம் வந்து
விளக்கு சைடில் இருக்கிற மாதிரி அந்த சைடு இருக்குல்ல, நீங்கள் கை வச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி எந்த சைடில் இருக்குன்னு சொல்ல வரேன். எப்படி வரும்னு நினைக்கிறேன். இல்லையே, அப்படியும் கிடையாது. இல்லைண்ணே, இந்த சைடு விளக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. சரிங்க. ஆக்சுவலாக நான் அதை சரி பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்சதை சரி பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். சிவபெருமான் ஒரு மிஸ்ட்ரியான பாக்ஸ் இருக்கு. பாக்ஸுக்குள்ள வரும் பள்ளி. இது வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப பழைய காலத்து ஒரு பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஓப்பன் பண்ணியிருந்தால் ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சுங்க. இங்கேயே இதே மேலேயே வச்சுருக்கோம். ஸோ நிறையா இந்த இது பார்த்துருப்போம். தேங்க்யூ. இந்த இடத்துல எலியா மூஷிகம் சொல்லுவோம். மூஷிகம். ஸோ முக்கியமானது நமக்கு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட்டை செங்கல். செங்கல். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த வரைக்கும் யாரும் வந்து வழிபட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள்.